ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குரு. அதாவது சக்தி வாய்ந்த ஒரு குரு வந்து அவருடைய சிஷ்யனை, அது ஆணோ பெண்ணோ, அவங்களையும் சக்தி வாய்ந்த ஒரு சிஷ்யர்களாக தான் மாற்றுவாங்க. அப்படி சக்தி வாய்ந்த சிஷ்யர்களாக மாற்றுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அப்படி என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா உச்சகட்டமான தைரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. தைரியம் என்பது வெறும் ஒரு பண்பா மட்டுமே, ஒரு கேரக்டரா மட்டுமே நம்ம பார்த்து முடிச்சிட முடியாது. தைரியம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை, ஆர்ட். அதனால தான் குரு பார்த்தீங்கன்னா அவங்களோட சீடர்களுக்கு அந்த உச்சக்கட்டமான அந்த கலையை, தைரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. சரி, தைரியத்தில் என்ன அப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது இரவோ பகலோ இல்லை எந்த ஒரு தொழிலோ என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்க சந்திக்கின்ற சில கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகலாம். அந்த இடத்துல பதட்டப்படாமல் உள்ள இருக்கிற மனதை வந்து அமைதி நிலையில வச்சே ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபேஸ் பண்றாங்க இல்லையா, அதுதாங்க தைரியம், அதுதான் கலை. இப்போ நமக்கு வந்து ஒரு கோபம் வருதுன்னா நம்ம வந்து கத்திடலாம், இல்லை அடிச்சிடலாம், கரெக்டுங்களா? உச்சகட்டமாக ஒரு கவலை இருக்குன்னா தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம விடலாம், நிறைய வந்து அழலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலான்ற லெவலுக்கு ஒரு சிந்தனை போகுது. தைரியம் இருக்கவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரை லூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் குரு வந்து அந்த இடத்துல தான் சொல்லிக் கொடுப்பாரு. உச்சக்கட்ட தைரியம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா சூழலையும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க எப்பேற்பட்ட தூண்டுதலையும் அவங்கள வந்து தூண்டி விட்டாலும் அவங்க சரியான ஒரு சிந்தனையில், அமைதி நிலையில் அவங்க வந்து இருப்பாங்க. அந்த உச்சக்கட்ட அமைதி நிலை தான் தைரியம்.